நேற்று குழந்தை கண் ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு அனுப்பியிருந்தாங்க. இந்த குழந்தைக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி விளையாடும் போது குச்சி ஒண்ணு உள்ள போய் கண்ணுக்கு சைட்ல உள்ள போய் உள்ள உடைஞ்சதுனால அது தெரியல. அந்த குழந்தைக்கு சொல்லவும் தெரியல. அந்த பெற்றோர்கள் என்னன்னு புரியாம ஒரு அடிப்பட்டுக்கு லேசா அவ்வளோதான், இந்த சென்டிமீட்டர் அளவு தான் அடிப்பட்டுக்கு வச்சு அதுக்கு அவங்க வைத்தியம் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே டாக்டர்லாம் காமிச்சிருக்காங்க. அது யாரும் இந்த மாதிரி குச்சி உள்ள போய் உடஞ்சிருக்குங்கிறது யாருக்கும் தெரியல. அவங்களுக்கு அந்த குழந்தைக்கும் சொல்ல தெரியல. உள்ள போய் உடஞ்சதுனால அது வெளியவும் ஒன்றும் தெரியல. ஸோ கண் ஆஸ்பத்திரி சென்னைக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. அதாவது மெக்கா ஆஃப் ஹெல்த் கேர் இருக்கு. ஸோ வடநாட்டுல இருந்து எங்களுக்கு நிறைய நோயாளிகள் சென்னைக்கு வைத்தியம் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த குழந்தையும் இங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணதுல அந்த குச்சி கண்ணுக்கு சைட்ல உள்ள போய் கண்ணு வழியா மூளைக்கு போய் மூளைக்கு ரத்தம் பக்கத்துல அதை டேமேஜ் பண்ற மாதிரி இருந்தது. அந்த குச்சி வெளியிருந்து உள்ள போனதுனால கிருமிகள் அங்கே சேர்ந்து சலம் வச்சிருச்சு. சலம் லேசா வெளியே வந்துட்டு இருக்கு. ஆனா உள்ளேயும் நிறைய சலம் இருக்கும்போது அது ஒரு உயிருக்கு ஆபத்து கொடுக்குற மாதிரி நிலைமையில வந்துடும். ஸோ நாங்க இதை ஆப்ரேஷன் பண்ணி அந்த குச்சியை எடுத்தா தான் அதுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்குங்கிறதுனால இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு நாங்க டிசைட் பண்ணோம். இந்த ஆப்ரேஷனுக்கு சாதாரணமா டாக்டர்ஸ் பண்றதுன்னா முந்தியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அத பிரெயினுக்கு அடியில தலையில முன்பக்கத்துல ஃப்ராண்டல் விஜன்ல இந்த இடத்துல ஸ்கல் ஓபன் பண்ணி மூளைக்கு கீழே போய் கண்ணுக்கு மேல இருக்க எலும்பை எடுத்து அந்த குச்சி எடுக்கணும். அது ஒரு மேஜர் ஆப்ரேஷன் ஆயிடுது. ஸோ இது இப்ப எண்டோஸ்கோப் வழியா பண்றோம். எண்டோஸ்கோப்ல பண்ணும்போது அது வெளியே எந்த ஒரு தழும்புமே ஒண்ணுமே கிடையாது. பட் ஆனா மூக்கு வழியா உள்ள பண்ணும்போது அந்த குச்சி எந்த இடத்துல இருக்குங்கிறது கரெக்டா கண்டுபிடிச்சு அது ப்ரிசைஸா அங்கே போய் அந்த குச்சியை பார்த்து அதை எடுக்கணும். வேற நரம்பெல்லாம் டேமேஜ் ஆகாம இருக்கணும். அதுக்கு நாங்க இந்த நேவிகேஷன் சிஸ்டம், எண்டோஸ்கோபிக் மேக்னிஃபிகேஷன் அதெல்லாம் யூஸ் பண்றோம். புதுசா ஒரு இடத்துக்கு போறோம்னா ஜிபிஎஸ் யூஸ் பண்றோம். ஜிபிஎஸ் நம்ம எங்க இருக்கோம், எந்த இடத்துக்கு போகணும், எப்படி போகணும்னு நமக்கு ஐடியா கிடைக்குது. அதே மாதிரிதான் இந்த நேவிகேஷன் சிஸ்டம் ஒரு ஜிபிஎஸ் மாதிரி. ஸோ மூக்குல எந்த இடத்துல, அதாவது கண்ணு ஓபன் பண்ணி அது பிரெயினுக்கு போற இடத்துல எப்படி போகணும், அந்த குச்சி எந்த இடத்துல இருக்குங்கலாம் அந்த ஜிபிஎஸ் பார்த்து அது கரெக்டா அந்த குச்சியை எடுத்து இந்த சலத்தை எல்லாத்தையும் எடுத்ததுனால அந்த குழந்தைக்கு இப்ப உயிருக்கு ஆபத்து கிடையாது. ஆல்ரெடி இந்த கண் பார்வை 90% ஆல்ரெடி டேமேஜ் ஆயிடுச்சு. இப்ப அந்த 10% அப்படியே இருக்கும். மேற்கொண்டு வருமா இல்லைங்கிறது நம்ம பார்த்தா சொல்லணும். இது ஆப்ரேஷன் பண்ணாம அப்படியே விட்டோம்னா அந்த சலம் உள்ள போய் நிறைய பிரெயினுக்கே டேமேஜ் ஆயிடுச்சு, உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஆயிருந்திருக்கும். அதெல்லாம் நம்ம ப்ரிவென்ட் பண்ணிருக்கோம். இது ஒரு வித்தியாசமான ஒரு ஆப்ரேஷன். பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி ஆப்ரேஷன் யூஸ்வலா நிறைய செலவாகும். பட் சேர்மன் ரொம்ப மனிதாபத்தோடு இதுக்கு ரொம்ப கன்செஷன் கொடுத்து ரொம்ப மினிமல் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் அது பண்ணிருக்கோம். இந்த மாதிரி நாங்க இதுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி நிறைய கேசஸ் பண்ணியிருக்கோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒரு மாதிரி ஆப்ரேஷன் பண்ண முடியாத கேசஸ் அவங்க விருப்பம் இல்லாத இங்க அங்க ஃப்ரீயா கூட ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். இது ஒரு நல்ல ஒரு அனுபவம். எங்களுக்கு சந்தோஷமா இருந்தது, நோயாளிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதனால தான் உங்களுக்கு அதை நாங்கள் தெரிவிக்க வேண்டும்.